ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எப்படி ஈஸியா ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்டெப்ல நீங்க ஈஸியா ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல ஜிமெயில்னு ஒரு ஆப் கிடக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா ஏற்கனவே இருக்க உங்க மெயில் ஐடி லாகின் ஆயிருக்கும். மேல டிபி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல கூகுள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும், வெரிஃபை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா இதுல பர்சனல் யூஸா இல்லைன்னா பிசினஸ்கான்னு கேட்கும். பர்சனல் யூஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும், ஜெண்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயில் ஐடி காமிக்கும். அது நீங்க பிடிச்சிருந்தா அது கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மூணாவது ஆப்ஷன் பாருங்க, கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன மெயில் அட்ரஸ் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி நமக்கு அவைலபிளா இல்ல. அதனால அடிஷனலா எதனா நம்பர் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோட பர்த் இயரை கொடுத்துக்கிறேன் அடிஷனலா. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ பாஸ்வேர்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. SIM இன் கொடுத்துருங்க. இதான் உங்களோட மெயில் அட்ரஸ். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மறந்துட்டாலும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி கேட்கும், அக்ரி கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. அதை எப்படி லாகின் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேல அதே டிபி கிளிக் பண்ணுங்க. இப்போ புதுசா கிரியேட் பண்ண மெயில் ஐடி இதுல வந்திருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மெயில் ஐடி லாகின் ஆயிடுச்சு. இனிமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போல வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.